I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. பா மேசிவா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம நிறைய ஸ்கோர் ஓ போடுங்க. இல்ல வேணாம், அவங்க அப்புறம் கமெண்ட்ல வேற ஏதாவது போட்டுருவாங்க. சரி ஒன்னு போடுறாங்க, உனக்கு ஏதாவது போடுறாங்கல்ல. என்கிட்ட 2 இருக்கு, எல்லார்கிட்டயும் 2 இருக்கணும். ஐயோ கடவுளே என்ன காப்பாத்துப்பா. சரி ஓகே, இப்படி பேசினா காப்பாற்ற மாட்டாரு. இல்ல சரி ஓகேங்க. ஆக்சுவலா வந்து ஜெப்ரானிக்ஸோட சவுண்ட் ஃபீஸ்ட் 250 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 வாட் போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது. நல்ல இதை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, JBL ஃபிளிப்னு ஒன்று இருக்கும். அதே சமயம் ஷாமில கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அவுட்டோருக்கான போர்ட்டபிள் ஸ்பீக்கர். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது 30 வாட்டு, இது ஆனால் 40 வாட்டு. ஸோ இது வந்து இப்போ 40 வாட்ல எதனால 2 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TWS மோட் மாதிரி யூஸ் பண்ண முடியும், சிங்க் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ ட்ரூலி ஒயர்லெஸ் ஸ்டீரியோ அப்படிங்கிறது இங்க சேர்த்துக்கிறாங்க. ஸ்டீரியோ பேரிங் உண்டு. அதாங்க வீட்ல இந்த ஆமாதுல நம்ம அந்த 30 வாட் ஜெர்மி வந்து லிங்க்னு சொல்லிட்டு லிங்க் டிவைஸ் 100 சாரி 100 டிவைசஸ் வரையும் அந்த லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டனே இருக்கும். அந்த அப்போ 3000 வாட்டா ஒரு தியேட்டர் வச்சுட்டு சரி. இல்ல ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இங்க பாருடா, அந்த 40 வாட் ஆர்எம்எஸ் அவுட்புட் போட்டு வச்சிருக்காங்களா. 6 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப். பட் அது வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை ஒரே மாதிரி இருக்காது. ஒரே டைம்ல யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்க பாரு 63.5 mm டிரைவர் யூனிட், டீப் பேஸ் இருக்கும், பாசிவ் ரேடியேட்டர்ஸ் உண்டு, TWS ஃபங்க்ஷன் உண்டு, அப்புறம் IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் உண்டு, ப்ளூடூத் 5.3 இருக்கு, ஆக்ஸ் இருக்கு, மைக்ரோ SD கார்ட்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. 5.3ன்றது கொஞ்சம் டவுன்கிரேட் மாதிரி ஃபீல் அப்படிலாம் ஃபீல் ஆகல. ஏன்டா 5.4 லேட்டஸ்டா இருக்கா இல்லையா? முடிஞ்சா ஒரு கல் எடுத்துட்டு வந்து மண்டையிலே போடுங்க மக்களே. ப்ளூடூத் 5க்கும் 5.4க்குமே டக்குன்னு டிஃபரன்ஸ் எதுவுமே பெருசா சொல்ல முடியாது, அதான் உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ல இருக்க போறதோ SBC தான். இவன் என்னடா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வச்சு ஹேண்ட் ஷேக்கிங் டெக்னாலஜில எல்லாத்தையும் மாத்துற மாதிரியும். எனக்கு சிங்க் 1 மீட்டர் டிஃபரன்ஸ் ஆனாலும் நான் கோச்சிப்பேன். எனக்கு இதுல ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா படுது, மீடியா வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் இது போல டயல் போல செம்மையா இருக்கும்ல, ஜாலியா இருக்குமே. நிறுத்தி வச்சுட்டு இப்படி திருகுனா வால்யூம் ஏறும். அப்படி இருந்து அது எப்படின்னு பாப்போம். இது Black கலர், அதுவும் Black கலரா? ஆமா. சரி சீல பிரிங்கோ. இந்திய வரலாற்றிலே முதல் முறையா முன்ன பின்ன பிரிச்சாங்க தானே. அப்பா நல்ல நேரம் அப்படின்றியா? ஓகே, எடுத்தோடனே தர்மாக்கோல். எனக்கு அந்த வால்யூம் பட்டன் பார்க்க நல்லா இருக்கே. ஓகே, உள்ள வந்து ஆக்சுவலா அந்த கேபிளும் வாரண்டி கிளைமிங் கார்டுன்னு நினைக்கிறேன். ஆக்ஸ் கேபிளும் டைப் A to Cயும் அப்புறம் யூசர் மேனுவல் படிக்கிறதுக்கான அந்த QR பேப்பர். நல்ல செக்யூர் பேக்கேஜிங்கா தான் இருக்கு. ஓஹோ, இப்படியா நீ? ஓகே இங்க பாருங்க. என்னது அது மேட்டர் இல்ல, அது சூப்பர் தான். அது பட்டன். அதாவது இது பேஸுக்கான பட்டன் மட்டுமோ? ஆனா எடுத்தோடனே சொல்லிடுறேன், இந்த ஃபேப்ரிக் வந்து ஷாமி தான் நல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப க்ளோஸ் ரக்கட், அந்த மிலிட்டரி கிரேடட் ஃபீல் மாதிரி இருக்கும்ல, அது இருந்தது. இதுல உள்ள மெட்டல் மாதிரி தெரியுது. இதுல உள்ள மெட்டல் மாதிரி இருக்கிறது தெரியுது. ஷாமி வந்து நல்லா திக் லேயரா இருக்கும். ஆமா, அந்த ரப்பர் ஃபினிஷ், லெதர் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக். always ahead. Max volume. நண்பர்களே, இப்போ இந்த TWS மோடுக்கு நம்ம நரேஷ் வந்து பேர் பண்ணிட்டான். அதுக்கு வந்து என்னன்னா நெக்ஸ்ட் ட்ராக் பட்டன் வந்து ரெண்டுத்துலயும் ஹோல்ட் பண்ணி TWS ரெண்டுத்துலயுமே இல்லையா கோரஸா கத்துது. இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ இது வந்து ரைட் சைடு பட்டு, அது வந்து லெஃப்ட் சைடு பட்டு மாதிரி TWS மாதிரி வேலை செய்யுது. இப்போ நான் சும்மா ஒரு பாட்டு போடுறேன். இந்த பாட்டு ஆக்சுவலா எதுக்காக இப்படி டெஸ்ட் பண்றேன்னா, அந்த லெஃப்ட் டு ரைட் சேனல் வந்து இதுல கொஞ்சம் நல்லா வரும். அதனால சுத்தும். இந்த பாருங்க. ஸோ இது வந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் கேட்டால் அது வேலைக்கு ஆகாது, இதுக்கு காப்பிரைட் வேற இளவு கொடுத்து தொலைவாங்க. கண்டிப்பா கொடுங்க. அதனால நாங்கள் என்ன பண்றோம், இதை வந்து ஃபோனுக்கு நேராக பிளேஸ் பண்ணிட்டு நான் மைக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணிடுறேன், ஃபோனுக்கு நேராக பிளேஸ் பண்ணி நான் வேற ஒரு டிவைஸ் வச்சு கேப்சர் பண்றேன். ஓகே சரியா? எப்படின்னா இது வந்து ரைட்டு, அது லெஃப்ட் இல்லையா? ஸோ உங்களோட வியூக்கு அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பிளேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம். உங்களுக்கு சாம்பிளில் தெரியும். ஓகே ரைட்.
Kids screaming in the creative profanities. I see the look of eyes covered in ink and ink. Cross out the ones who help my cries and watch me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. இந்த ஃபுல்லா பாடும்போது நம்ம தலைக்கு எடுத்து வைப்ரேட் வர இது கரும வுட் இருக்குல்ல அதுதான் நான் சொன்னேன் இப்படி பண்ணனே என்ன போன் கனெக்ஷனா இன்னைக்கு ஜாக்கிக்கு கான்செப்ட் தான் இது ஓரமா இப்பதான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கே ஆக்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இங்கே பாருங்க TWS disconnected mode. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, தலைவன் ஆக்ஸ் மோடுக்கு போயிட்டான். அதான பாவம் ப்ளூடூத் மோடில் இருக்கு. ஆனால் இவங்க கலரை வச்சு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்ஸ் மோட் போனதும் மல்டி கலருக்கு வந்துருச்சு. ப்ளூடூத் மோடில் பேரிங்கில் இருக்கும்போது ப்ளூ கலர் லைட் எரியுது. கிளவர் இதுக்கு கிளவர். பசங்க ஓரளவுக்கு யோசிச்சிருக்காங்க நல்லா. அட்டென்ஷன் டு டீட்டெயில்னு வச்சுப்போமா. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே NCS-ஐ இதில் போட்டு யார் சொல்லும் மனுஷன் கொஞ்சம் மனுஷன் இல்லைந்தா பார்த்தா திடீர்னு பெரிய ஆகுதான். அதில் ஆகாது. Max volume. ஓகே, ஒரு விஷயம் உறுதிங்க, இது நாங்கள் எப்பயும் பேசினது தான், நானும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இதே விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து சவுண்ட் பார்ல பேசியிருப்போம். வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னா ஆக்ஸ்ல கேட்கும்போது கிளியரா இருக்கு, ஆனா லவுட்னஸ் பாருங்களேன் லிமிட்டடா இருக்கு. இங்க பாருங்க மேக்ஸ்ல இருக்கு, ஆனா கிளாரிட்டி நச்சுன்னு இருக்கு. ஈவன் டொக்கு டொக்குன்னு போட்டான் ப்ளூடூத். சரியா, இப்போ நான் என்ன பண்றது, ரிமூவ் பண்ணாதான் ப்ளூடூத்துக்கு போயிடுமே, அப்போ TWS வேற ஆனா எடுமே ஆட்டோமேட்டிக்கா போயிடுங்க. TWS connected. கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்போ நியாயமில்லா செயல் தான். வால்யூம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ அதை சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிடு. TWS disconnected. Max volume. இங்க பாருங்க, கொஞ்சம் ஹையா இருக்கான். ஸோ ப்ளூடூத்தில் ஆடியோ 100% வைக்கும்போது லவுட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. சிங்கிளாக இருக்கும்போது கிளாரிட்டியில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இருக்கானா அந்த அளவுக்குலாம் எதுவும் ஃபீல் ஆகலை. பட் டியூலாக மாற்றும் போது ரொம்ப லவுட்னஸ் இன்னும் பூஸ்ட் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. இன்னொன்று என்னன்னா ஆக்ஸ் வழியாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிளாரிட்டி பூஸ்ட் நல்லா ஃபீல் ஆகுது, பட் லவுட்னஸில் காம்ப்ரமைஸ் இருக்கு. ஸோ இது அப்படியே இந்த நம்ம IEM வித்தவுட் டேக் வித் டேக் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்டீரியோ செப்பரேஷன் அதுவும் அது நீங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கும்போது மாசாக தான் இருக்குது, அதில் எதுவும் கிடையாது. சைட் ஃபேஸில் நீங்கள் வச்சுட்டு ஒரு மிட் ரொம்பலாம் வச்சிங்கன்னா செத்துருவோம். நம்ம ஒரு மிட்டில் வச்சுட்டு ஏதாவது ஒரு படமோ இல்லை வாட்ச் காரி துப்பிச்ச 90 dBக்கு மேலே போகுது, காது தீஞ்சு போயிடும். மிட்டில் வச்சு நீங்கள் பக்கத்தில் வச்சு கேட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று கேட்டிங்கன்னா இவ்வளோ விட் சொல்லிட்டு பண்ணுங்க. ஸோ இப்போ மைக்ரோஎஸ்டி போட்டதுமே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா TWS மோட்ல இருந்தது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகி ஒருத்தன் மட்டும் ப்ளூடூத் மோடுக்கு போயிட்டான், இவன் மட்டும் மைக்ரோஎஸ்டி மோட்ல இருக்கான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் மைக்ரோஎஸ்டி நம்ம கனெக்ட் பண்ணதுமே மைக்ரோஎஸ்டி மோடுக்கு போனது மட்டும் இல்லாமல் ஆட்டோ பிளே ஆயிடுது. ஆக்சுவலாக என்னன்னா ஸ்பீக்கர் வந்து இந்த பக்கம் ஃபேஸிங்கில் ஆர்டிஸ்ட் இருக்கிறான், ஆனால் 360 டிகிரி ஆடியோ வருதான்னு கேட்டிங்கன்னா வருது. ஆனால் உங்களுக்கு இருக்கலே எஃபெக்ட் எந்த பக்கம் இருக்குன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்ல சூப்பரா இருக்கு. நீங்க கையில வச்சு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கிறது ஃபீல் ஆகாது.
பாட்டம்ல எந்த அளவுக்கு வந்து காத்து வருதுன்னு பார்த்தேன். வீட்டில் யார் வீட்லயாவது இந்த கிளாஸ் பேனட் மேலே டிவி இருக்கும்ல டேபிள் மேலே வச்சிருங்க, அவ்வளோதான். கரெக்டாக இருக்கு. ஸோ அதான் இப்போ எப்படின்னா நார்மலாக நம்ம 5000 ருபீஸ்க்கு வந்து இப்போலாம் சவுண்ட் பாரே வாங்க முடியுது. பட் உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஃபீலும் சவுண்ட் செப்பரேஷனும் ரொம்ப இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 ஃபீட் இல்லை 12 ஃபீட் கேப்பில் ரெண்டுத்தையுமே நீங்கள் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ சவுண்ட் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லேட்டன்சி ஒன்றும் அவ்வளோதான் இருக்காது கேமிங் இல்லையா? இல்லாட்டி நான் இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ, எனக்கு 2லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக சிங்கிள் பீஸ். ஆனால் சீரியஸாங்க ஐயோ நிஜமா இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணதில்ல. ஐம் இம்ப்ரெஸ். நான் ஒன்று பண்ணுறேங்க, கண்டிப்பாக நான் வந்து இது ஏன்ட தானே இருக்க போகுது, அதனால அடிக்கடி இதை போட்டு கதற விடுவோம் நம்ம. ஸோ இதில் நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா 2 டைப் சி கேபிள் எடுத்து இதில் மாட்டி பவர் சார்ஜ் போட்டு செல்லலாம். 6 hours பேட்டரி லைஃப்ங்கிறது எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். ஆனால் இப்போ நான் இப்போ நம்ம சிஸ்டம்ல எடிட் பண்றோம் இல்லையா, எடிட் பண்ணும்போது பொதுவாக நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணால் லேட்டன்சி இருக்கும். ஸோ அது வந்து ஃபேக்ட் தான். ஆனால் இப்போ நம்ம பக்கத்துலேயே வச்சுட்டு TWS மோட்ல வச்சுட்டு ரெண்டுத்தையுமே டைப் சியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆல்ரெடி சிஸ்டம்லேருந்து 2 ஸ்பிளிட்டர் போட்டு எடுத்தோன்னு வையேன், சிஸ்டம்க்கு 2 பக்கமும் வச்சிடலாம்ல 2 சேனல் ஆடியோ மாதிரி. நாங்களாம் கத்திட்டு தெரியும், அதுலேயும் ஸ்டீரியோவில் கத்திட்டு தெரியும். கண்டிப்பாக தெருவில் போயிட்டு இருக்கும்போது எமர்ஜென்சிக்கு வேணா இப்படி எடுத்து பேசலாம், ஏன்னா மைக்கிங் தான் இருக்கு. டாப் ஏரியால போகும்போது ஸ்பீக்கர் வச்சுட்டு இமேஜின் பண்ணிடுறேன். என்னால இமேஜின் பண்ண நினைக்கிறேன். நான் அப்ப ஸ்டீரியோ மோட் போட்டு சைக்கிள் இந்த ஹேண்ட்பார்ல ஒன்று தொங்கோட்டு அந்த ஹேண்ட்பார்ல ஒன்று தொங்கோட்டு காலையில போனேன்னு வையேன், நாய்ஸ் பொல்யூஷன் தான். ஏன் காலையில ஆம்னி பஸ் ஓட்டிட்டு வந்துட்டான். சரி, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல பிரில்லியண்டான ப்ராடக்ட். நானும் டம்மி பையன் தான் நினைச்சேன். இத்தனைக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் விட்டுருங்க. ஃபேப்ரிக் வந்து எனக்கு தெரிஞ்சு நிஜமா நாங்க யூஸ் பண்ணதை வச்சு சொல்லணும்னா JBLம் Xiaomi அப்படியோ அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப சீப்பா பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த அளவுக்கு சீப்பா இல்ல. கிரவுன் வந்து ரொம்ப நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கிளிக்கியாலாம் இருக்காது. ஆனா இந்த இடம் லைட்டா வார்ம் ஆகுது பாத்தியா? இங்க 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 தொடு, இந்த போர்ட்லாம் இருக்கிற ஃப்ரண்ட்ல இதுவா இங்க பாரு லைட்டாங்க ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் இருக்கு. நம்ம ஃபோன் மாதிரி இல்ல, பட் ஜென்டில் வார்ம்னஸ் இது பெருசா கிளிக்கியாலாம் இல்ல, சுத்தலாம் அவ்வளவுதான். ஆனா அந்த இதுல நல்லா டிக் 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 அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்த்தேன். அப்பதான் சொன்னாங்க 26000 ரூபாய்க்கு நானும் அப்படி தரேன் அப்படின்னாங்க. இல்ல நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த பட்ஜெட்ல நீங்க இருங்க, அதான் எங்களுக்கு சரி. ஸோ ஆக மொத்தம் இந்த பட்ஜெட்டுக்கு சீரியஸா சொல்றேன், ரொம்பவே ஃபீச்சர் ரிச்சா இருக்கு. தரமான ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. லைஃப் எப்படி அப்படிங்கிறதுக்குலாம் வந்து இந்த காலம் லாங் டர்ம்ல தான். Incoming call. சாக்காலி. Incoming call. ஓகே சூப்பர். கை வச்சிட்டே இருந்தா கட்டு. ஆப்பிள்ல ஃப்ளெக்ஸ் பண்ண ஐபரணினாலே அப்படிதாங்க ஃப்ளெக்ஸ் பண்ண. சரி ஓகே. ஆக்சுவலா என்னன்னா ஆக மொத்தம் இது வந்து நல்ல ஒரு ப்ராடக்டா தான் ஃபீல் ஆகுது. ஸோ எங்களுக்கு என்னன்னா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்க கேட்கலாம். ஏன்னா நாங்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்க போறோம். அதனால நான் கண்டிப்பா சொல்றேன். ரைட்டா? ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. தங்கள் கருத்துக்களுக்கு நாங்கள் ஆவலோட வெயிட் பண்றோம். உங்கள் காது கிழிக்கப்பட்டால் பொறுப்பேற்க இங்க பாருங்க, IPX இதெல்லாம் சொல்லுவாங்கங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. Xiaomi சொன்னாங்க, பாத்ரூம்ல எடுத்து போய் வச்சீங்கன்னு வைங்க. இல்ல ஆனா என்ன ஒண்ணா ஓவர் த ரன் ஏதாவது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் நீங்க விளையாடும் போது என்ன ஆகுது, ஸ்விமிங் பூல்ல சொல்லலாம். சொன்னதே தான், அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த Xiaomiலயும் சரி அதுல JBL இருந்த அளவுக்குலாம் கிடையாது. ஸோ தண்ணி படும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்க. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், தண்ணியெல்லாம் வந்து போடாதீங்க. ஓகே ரைட்டு. ஸோ இதில் நம்ம இன்னொரு பதில சந்திப்பா இருக்கும் சிவபரணி. பார்க்கலாங்க. அது ஃபோக்கஸ் பண்ணிச்சானே தெரியல.